அர்ஜுனோட கைகோர்க்கும் மேகனா. ஸோ கூடிய சீக்கிரமே எல்லாருமே எதிர்பார்த்த தருணம் வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். ஃபுல்லாகவே நம்மளோட மேகனா வில்லியாக மாறிட்டாங்க. இன்றைக்கான எபிசோடில் நம்மளோட மேகனாவை பார்க்க அர்ஜுன் போகிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அங்கே போயிட்டு மேகனாவோட கை கோர்த்துக்கிறாரு. நம்மளோட மேகனாவும் தான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ அர்ஜுன் கிட்ட நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, உங்களை நான் தேவையில்லாமல் ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட மேகனா கேட்குறாங்க. இருந்தாலுமே இப்போது நம்மளோட தமிழ் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ வில்லன்கள் அதிகமாகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். மேகனா இல்லாததே ஒரு பெரிய வருத்தம். அதுவும் இவங்க இவ்வளோ தப்பாக மாறினது அதை விட பெரிய வருத்தம். ஸோ உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வரப்போகிற எபிசோடில் மேகனா தமிழுக்கு தரப்போகிற பிரச்சனைகள் என்ன அப்படின்ற மாதிரி தான் கதை நகர்ப்போகுது. அது மட்டும் இல்லாமல் தமிழும் சசதமுக்கு ஒரு புள்ளி வச்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் தமிழும் சசதும் முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது. ஆனால் அது முன்னாடியே முடிச்சுன்னா நல்லபடியாக முடிச்சிருப்பாங்க அப்படின்றது என்னோட கருத்து. இப்போ முடிக்கும் போது கொஞ்சம் வருத்தத்தோடு தான் முடிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மெயினாக ஒரு அப்டேட் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தால் அதை மறந்துட்டு இப்போ சொல்லிடுறேன். நம்மளோட ராக்னி இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிய வரப்போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு வராங்க. என்னென்னா அர்ஜுனோட பற்றி உண்மையும், அது மட்டும் இல்லாமல் தன்னோட குடும்பத்தை பற்றின உண்மையும் தெரிய வரப்போகுது. ஆல்மோஸ்ட் ராக்னி எப்படி சொல்கிறது, பாதி நடுக்கட்ட நிலையில் தான் இருக்கிறாங்க. அர்ஜுனா இல்லை நம்மளோட ஃபேமிலியா அப்படின்ற நிலைமையில தான் இருக்கிறாங்க இப்போ போகிற எபிசோட்ஸ்லாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். திரும்பவும் நம்மளோட பழைய ராக்னியை பார்க்க போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா, இந்த ஒரு வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வரட்டா.